The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. விஜயின் கடைசி திரைப்பட தலைப்பு சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகி இருக்கிறது. படக்குழு வெளியிட்டுள்ள போஸ்டர்கள் ஜனநாயகன் திரைப்படம் அரசியல் படமா இல்லையா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. கேரவன் மீது எடுத்த அழகிய செல்ஃபி, சட்டகத்தின் பின்னால் நின்று சுற்றிய சாட்டை, அதனுள் நான் ஆணையிட்டால் என்ற குறியீடுடன் வெளியாகி இருக்கிறது விஜயின் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். இது வழக்கமான அப்டேட் தானே, இது பேசுபொருளாவதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழலாம். ஆனால் படம் தொடங்குவதற்கு முன் இயக்குனர் வினோத் கொடுத்த தகவலும் அண்மையில் வந்திருக்கும் அப்டேட்டும் முரணாக இருப்பதே விவாதங்களுக்கு காரணமாகி இருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கிய பின் வெளியாகும் திரைப்படம் நிச்சயம் அரசியல் கருத்துகள் நிறைந்த படமாகத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில மாதங்களுக்கு முன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வினோத், விஜயை வைத்து தான் இயக்கும் படம் அரசியல் படம் அல்ல, அது குடும்பங்கள் கொண்டாடும் கமர்ஷியல் படமாக இருக்கும் என கூறினார். கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடும் விதமாக ஒரு கமர்ஷியல் படத்தை விஜய் கொடுக்க விரும்புவதாக கூறப்பட்டது. ஆனால் படத்தின் தலைப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இடம்பெற்றுள்ள குறியீடுகளோ இது அரசியல் படம் தான் என்பதை உறுதி செய்யும் விதமாகவே உள்ளன. 1992ஆம் ஆண்டு வெளியான நாளைய தீர்ப்பு படம் மூலம் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் விஜய். அவரின் இறுதி படத்துக்கும் நாளைய தீர்ப்பு என தலைப்பு வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. முதல் படத்தின் தலைப்பே கடைசி படத்தின் தலைப்பாக இருப்பதும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை குறிப்பதால் நாளைய தீர்ப்பு என்ற டைட்டில் ரசிகர்களை கவரும் என கூறப்பட்டது. ஆனால் ஜனநாயகன் என்ற தலைப்புக்கு ஓகே சொல்லி இருக்கிறார் விஜய். நெய்வேலியில் மாஸ்டர் படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது வருமான வரித்துறை அதிகாரிகளால் விசாரணைக்கு உள்ளானார் விஜய். அதன் பின் வெளியே வந்த அவர் கேரவன் மீது ஏறி ரசிகர்களுடன் நின்று எடுத்துக்கொண்ட செல்ஃபி அப்போது ட்ரெண்ட் ஆனது. நான் தனியாள் இல்லை, தனது பின்னால் ஒரு கூட்டமே இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாகவே விஜய் இந்த செல்ஃபியை வெளியிட்டார் என பேசப்பட்டது. முதல் அப்டேட்டில் செல்ஃபி என்றால் இரண்டாவது அப்டேட்டில் சாட்டை. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி வாகை சூடிய எம்ஜிஆரின் நான் ஆணையிட்டால் பாடல் மிகவும் பிரபலம். அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பும் எம்ஜிஆர் கையில் சாட்டையை சுழற்றி ஆக்ரோஷமாக பாடும் விதமாக அந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதேபோல் சாட்டையுடன் போஸ்ட் கொடுத்திருக்கும் விஜயின் போஸ்டரில் நான் ஆணையிட்டால் என்ற வாக்கியமும் இடம்பெற்றுள்ளது. படத்தில் அரசியல் இல்லை என வினோத் கூறியிருந்தாலும் தலைப்பு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் என அனைத்தும் அரசியல் ரீதியாக தொடர்புடையதாகவே இருக்கிறது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.